ராமதாஸ் அன்புமணி இடையே சமரசத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சி. விமர்சன பதிவுகளை தலைமையின் உத்தரவை தொடர்ந்து நீக்கத் தொடங்கிய நிர்வாகிகள். சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பது குறித்து 3 மாதங்களில் தெரியவரும். தைலாபுரத்தை தொடர்ந்து சென்னையிலும் குருமூர்த்தியை பார்த்ததாக ராமதாஸ் விளக்கம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக 50 இடங்களில் போட்டியிட திட்டம் என்று தகவல். பாஜக வலுவாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்து முழு மூச்சுடன் பணியாற்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கொண்டுவர முயற்சி. பாஜகவின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஏற்பார் என்று மதுரையில் அமித்ஷா பேசியதாக தகவல். அண்ணாமலைக்கு இந்த மாதமே தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று தகவல். அண்ணாமலைக்கு பொறுப்பு குறித்து பாஜக நிர்வாகிகளிடம் அமித்ஷா பேசியதாக உறுதி. அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் விரைவில் இணையும். அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தேர்தல். பாஜக வலையில் அதிமுக சிக்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுகவுக்கு மாற்றாக இதுவரை எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகவில்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை பகுதிகளையும் குளிர்வித்த மழை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், ஆவடி பகுதிகளில் பலத்த மழை. ஊத்துக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி வெட்டி கொலை. நள்ளிரவில் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் தாக்குதல். நகை பணத்திற்காக கொலையா என்றும் விசாரணை. தஞ்சை பெரிய கோவில் அருகே இளநீர் கடையின் மீது விழுந்த மின்கம்பம். ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சிலர் விமர்சனம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கருத்து. தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இங்க முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. முருகனை தொட்டா ஓட்டு வருமானு பாக்குறீங்க. அந்த ஓட்டு நீங்க என்ன தொட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல்னா முருகன், அதுக்கப்புறம் அவன் பேரன் என் முகம்தான் வரும். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம். புதிதாக அமைக்கப்பட்ட 92 அடி உயர பிரம்மாண்ட முருகர் சிலைக்கு சோர் மூலம் புனித நீர் ஊற்றி தெளிப்பு. விடுமுறையொட்டி உதகையில் குவிந்துள்ள கேரள சுற்றுலா பயணிகள். நடுக்காணி சோதனை சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுப்பு.
திருவண்ணாமலையில் மக்கள் குவிந்ததால் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வரிசையில் நின்ற பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம். இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 6000-ஐ கடந்தது. ஒரே நாளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. வார விடுமுறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பக்ரீத் மற்றும் வார விடுமுறை காரணமாக நீலகிரிக்கு இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நடுக்காணி சோதனைச் சாவடி வழியாக நீலகிரிக்கு வந்தனர். இதனால் சோதனைச் சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த சோதனைச் சாவடியில் இ-பாஸ் சோதனை இல்லை என்றாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று வார விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மெயினருவி, சினி ஃபால்ஸ் மற்றும் காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். அதன் பின்னர் குடும்பத்துடன் நண்பர்களுடன் காவிரி ஆற்றில் பரிசல் சவாரி செய்தனர். கன்னியாகுமரியில் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டுகளித்தனர். கடலிலிருந்து மேலே எழும்பி வந்த சூரியனை பார்த்து பரவசமடைந்த அவர்கள் தங்களது குடும்பத்துடன் செல்போன்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பின்பு கடலில் குளித்து உற்சாகமடைந்தனர். இதேபோன்று கன்னியாகுமரியில் உள்ள பகவதியம்மன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் 2 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து 6 மணி நேரத்திற்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். வரிசையில் சிலர் முண்டையடித்துக் கொண்டு செல்ல முயன்றதால் பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே கோவில் ஊழியர்கள் பணம் பெற்றுக்கொண்டு சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 7 மணி நேரமா நிற்கும். நீ துட்டு வாங்கிட்டு நீ பாட்டு உள்ள விடுத, துட்டு வாங்கிட்டு நீங்க பாட்டு உள்ள விடுதீங்க. எல்லாத்தையும் எத்தனை மணி நேரமா நிற்கும்? எல்லாத்தையும் எடுப்பேன். எல்லாம் குறுக்க ஏக்கி விடுதீங்க. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சாவை ரயில்வே காவல் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றினர். ரயில் பின்பக்க பெட்டியில் கழிவறை அருகே கேட்பாடற்று கிடந்த 2 பைகளை சோதனை செய்தபோது இந்த கஞ்சா பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கிராம உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 1.25 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்ததாக LIC முகவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியை சேர்ந்த நடராஜன் தனது மனைவிக்கு கிராம உதவியாளர் அரசு வேலை பெறுவதற்காக கண்ணன் என்ற LIC முகவரிடம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சொன்னபடி நடந்து கொள்ளாமலும் பணத்தை திருப்பித் தராமலும் இருப்பதாக கூறி புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கண்ணன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வைகாசி விசாகத்தையொட்டி சிவகாசியில் குழந்தை வேலன் காவடி ஊர்வலம் நடைபெற்றது. குழந்தைகளின் கல்வி சிறக்கவும் மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் ஆன்மீக பாடல்கள் பாடியபடி கோயில்களுக்கு சென்று வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வானகிரி கிராமத்தில் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தர்மகுளத்தில் தொடங்கி வானகிரி வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த மாரத்தானில் போதையை ஒழிப்போம், கல்வியை விதைப்போம் என்ற வாசகம் கொண்ட டி-ஷர்ட் அணிந்து பலர் பங்கேற்றனர். போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் வால்பாறையில் ரீசார்ஜ் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் மொபைல் கடை ஊழியர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலன் என்ற நபர் மொபைல் கடையில் பணிபுரிந்து வரும் நிலையில் கடைக்கு வந்த பிரவீன்குமார் என்ற நபர் ரீசார்ஜ் செய்துவிட்டு பணம் தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பாலனை சரமாரியாக குத்தியதாக கூறப்படும் நிலையில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கே. புதுப்பட்டி அரியநாயகி அம்மன் கோயில் குடமுழக்கு விழாவையொட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அரியலூர் கோதண்ட ராமசுவாமி கோயிலில் 83 ஆண்டு